ஹாய் நண்பா, எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். கட்டி முடிச்சிட்டாங்கன்ற மணி கேள்விப்பட்டேன். விசிட் பண்ணலாம், பொங்கல் வேறு வரனால ஜல்லிக்கட்டு அதில் நடக்குமோ அப்படின்றதுக்காண்டி நினச்சேன். கடைசியில் பார்த்தா அப்டேட்டில் என்ன ஆச்சுன்னா, இந்த வருஷம் நடக்காது ப்ரோ, எப்பயும் போல் நார்மலாக நாங்கள் அலங்காநல்லூர்லேயே தான் நடத்த போகிறோம் அப்படின்ட்டாங்க. சரி, அதனாச்சு போய் பார்த்துனாச்சும் விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இது எந்த ரோடுனா, நம்ம ஜல்லிக்கட்டு மைதானத்துக்குன்னே தனியாக அமைச்சிருக்காங்க நண்பா. பூரா ஏக்கரையும் முக்கால்வாசி அழிச்சு இதுக்கானியே தனி ரோடு போட்டிருக்கானுங்க. பார்த்துங்க, என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதுவும் கோட்டை மாதிரி இருக்கா, கோட்டை மாதிரி இருக்குது. எல்லா பேரும் போனீங்கன்னா பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அதேமாரி இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வந்து கலைஞர் ஐயா பேர் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லா பக்கட்டும். முக ஸ்டாலினுக்கே தெரியும் நம்ம கலைஞர் ஐயா வந்து ஜல்லிக்கட்டுக்கு என்ன செஞ்சார், ஏது செஞ்சார்னு. இந்த ஜல்லிக்கட்டுக்காண்டி போராடினது மக்கள் பூராவே, மக்களும் மற்றும் இளைஞர்கள் மட்டுமே. ஆனால் இதை வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து இந்த மணிக்கு கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம் அப்படின்ற மணிக்கு பேர் வைக்க போகிறோம் அப்படின்ற மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, உள்ளே போய் விசிட் பண்ணலான்னு பார்த்தேன். அவர் போலீஸ்கார அண்ணே வந்து விட மாட்டேன்ட்டார். இதே டீக்காரனாக இருந்தால் உள்ளே விட்டுருப்பாப்பில், நேரம் உள்ளே போய்ட்டு டீயே குடிச்சிட்டு ஓசியில் குடிச்சிட்டு வந்திருந்தால் வெளியே வந்திருக்கலாம். சரின்ட்டு சரி இந்த பகல் வியூ பார்த்தாச்சு. சரி, நைட் வியூக்காண்டி வெயிட் பண்ணேன். அம்மா வந்துருந்தாங்க. நைட்லேயும் இதை பார்த்துட்டு ஜல்லிக்கட்டு மைதானம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே.